அப்பா! வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் எப்படிடா துணியெல்லாம் மடித்து சாப்பாடு செய்கிறதுன்னு நினச்சா, இவர் எனக்கு முன்னாடி எல்லாம் மடித்து வச்சுட்ருந்தாரு. ஸோ என்ட்ரி ஆகுறப்பவே ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி. அதுக்கப்புறம் போயிட்டு நான் டக்குன்னு கத்திரிக்காய் அரிஞ்சிட்டு, கத்திரிக்காயோட சட்னி, அதுக்கப்புறமா தோசை, கொஞ்சமாக தேங்காய், புதினா போட்டு அது ஒரு சட்னி தனியாக செஞ்சுட்டேன். அதுக்கு நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கட் பண்ணியாச்சு. ஒரு 2 தக்காளி, பெருசாக 2 வெங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு புளி. இதை வந்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு. அதுக்குள்ளே ஜோவின் வந்து இன்றைக்கி என்ன சமையல், என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டான். ஓட்ஸ் தோசை, அதுக்கப்புறமா கத்திரிக்காய் சட்னின்னு சொன்னேன். ஓகே, எனக்கு பசிக்குது, சீக்கிரம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சம் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்லேயே வச்சு வதக்குங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு போடுங்க வதங்கிறதுக்கு. மிளகாத்தூள் போட்டேன், குழம்பு மிளகாத்தூள். அது வந்து காமிக்கல, ஆக்சுவலாக வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்கள் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு, நம்ம தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே நல்லா வதக்கிட்டு தானே அரைக்கிறோம். ஸோ ஜஸ்ட் அப்படியே அரைச்சிட்டு ரெடி பண்ணியாச்சு. தோசையும் ஒரு பக்கம் ஊற்றியாச்சு. நல்லா கிறிஸ்பியாகவே வரும் தோசை. இது வந்து நல்லா உடம்புக்கும் ஹெல்தியானது. நாங்கள் நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. இந்த டைமில் லேட்டாக சாப்பிட்றதுமே நல்லதில்லை. ஸோ ஓட்ஸ் தோசை, கத்திரிக்காய் சட்னி, கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு இன்றைக்கி சுட சுட சாப்பிட்டாச்சு நைட்டுக்கு.